தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மோடு இந்த குடும்ப ஐக்கியத்தின் வாயிலாக, கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்முடைய இருதயங்களை திறந்திருப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் சொந்த வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் என்று ஒன்று உண்டானால் அவனுடைய சொந்த வீடு. சொந்த வீடு. சொந்த வீடு என்பது நாம் கைகளால், செங்கலால், மணலால், ஜல்லியால் கட்டுகிற ஒரு வீடு இல்லை. இங்கே சொல்லப்பட்டது சொந்த வீடு அப்படின்னு சொல்றது ஒருவருடைய குடும்பம். அந்த குடும்பத்தை ஒரு விசுவாசி நேர்த்தியாக விசாரிக்க வேண்டும் அல்லது அதை பராமரிக்க வேண்டும். அதன் மேல் கவலையாக இருக்கணும், அதன் மேல் கவனமாக இருக்கணும், அதை கட்டி எழுப்பணும். அந்த உத்தரவாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கிறது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மேல் இருக்கு. அதனால தானே வேதத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளாலே அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல், அவருடைய வசனத்தின் மேல் அவன் கட்டுகிறான். அப்போ அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அந்த வீடு எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி தன் வீட்டினுடைய பாதுகாப்புக்கு, தன் வீட்டினுடைய பராமரிப்புக்கு, தன்னுடைய வீட்டினுடைய போஷாக்குக்கு, தன்னுடைய வீடினுடைய ஆசீர்வாதத்துக்கு உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. தன் வீட்டாரை ஒருவன் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனாக இருப்பான், அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாது. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கிருபையினால கடந்த 3 மாதங்களாக ஒவ்வொரு குடும்பத்தை நாம் எடுத்து அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு எப்படி இவர்கள் தங்கள் வீட்டை சரியாக விசாரித்தாங்க அப்படின்னு வேதத்தில் உள்ள சில கதாபாத்திரங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் கவனித்தது நோவா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜனவரி மாதம் அதை கவனித்தோம். அதில் நோவா எப்படி தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டை காப்பாற்றுவதற்காக, தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவனும் அவன் வீட்டாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்லி நம்ம வாசித்து, நோவாவை போல நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கணும், அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்று சொல்லி நம்ம நோவாவின் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்கள் போய் அதை பார்க்கலாம். பார்க்காதவங்க, அந்த செய்தி கேட்காதவங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் கேட்கலாம். 2வது நம்ம கவனித்தோம் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்றாரு, நான் செய்யும் காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? ஏனென்றால் அவன் என்ன செய்வான்னா, தன்னுடைய குடும்பத்தார் என்னுடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்று சொல்லி ஆபிரகாமை ரொம்ப மெச்சிக்கொண்டார். அவனுடைய குடும்பத்தை அவன் ஒழுங்காக நடத்துறான் என்று மெச்சிக்கொண்டார் ஆண்டவர். கடந்த மாதம் பேசும்போது ஈசாக்கை பற்றி நம்ம கவனித்தோம். அந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் எப்படி தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள ஆழமாக உறுதியாக கட்டினாங்க, தங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, பாதுகாத்தாங்க, பராமரித்தாங்க என்று கடந்த மாதம் கவனித்தோம். இதெல்லாம் கேட்காதவங்க நீங்கள் ஒரு முறை கேளுங்க, அது உங்களுக்கு நிச்சயமாகவே எப்படி இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நமக்கு அடையாளமாக, நமக்கு உதாரணமாக கொண்டு வர போகிறோம். இந்த குடும்பத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது.
இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். இன்னும் அந்த வசனம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணின மனுஷன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை தொனிக்க பண்ணின ஒரு விசேஷமான மனுஷன். இயேசு அவனை ரொம்ப நேசித்தார். ஸ்திரீகளில் பிறந்தவனிலே யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனும் இல்லை என்று அவனை ரொம்ப புகழ்ந்தார், பாராட்டினார். இந்த யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டான்னு சொன்ன உடனே இயேசு ரொம்ப துக்கம் அடைந்து ஒரு நாள் தனியாகவே போய் அவர் ஒரு வனாந்திரத்துக்கு போயிட்டார். தனியாக அவ்வளோ துக்கம் அடைஞ்சிட்டார் இயேசு இந்த யோவான் ஸ்நானகனை குறித்தான். அவ்வளவு அவனை பற்றி ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ளவராக இயேசு இருந்தார். இந்த யோவான் ஸ்நானகனுடைய அப்பா அம்மா தான் யாருன்னா இந்த சகரியா, எலிசபெத்து. இவங்க ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவங்க, லேவியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க தொன்று தொட்டு இவங்க கர்த்தருக்கு தூபங்களை, பலிகளை செலுத்துறது, இதெல்லாம் ஆசாரிய ஊழியத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது தேவாலயத்தில் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இருந்த இந்த சகரியா, எலிசபெத்தை குறித்தான் நாம் இப்போ வாசித்தோம். இவர்கள் குடும்பத்திலேருந்து நிறைய நல்ல பாடங்களை நம்ம குடும்பத்துக்கு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப அருமையான ஒரு குடும்பம் இது. அதில் ஒரு சிலதை மாற்ற இன்றைக்கி நம்ம மாலையில் கவனிக்க போகிறோம். முதலாவது, இவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம கவனிக்கும்போது எனக்கு கண்ணில் பட்ட முதல் காரியம் 7ஆம் வசனம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஒரு குடும்பத்தை கைவிடாதிருக்க வேண்டும், இட்ஸ் நாட் forsake your family என்று சொல்லும்போது, இந்த எலிசபெத், இந்த சகரியா இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம், குடும்பத்தை நல்லா விசாரிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், we should be consistent in our relationship. நம்முடைய உறவில், குடும்ப உறவில் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். கன்சிஸ்டண்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தை மாற்றம் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து செல்வது, அதான் கன்சிஸ்டன்சி. ஏன் இந்த கன்சிஸ்டன்சி அவசியம் அப்படின்னு கேட்டால், எல்லாவற்றை போல குடும்பமும் அநேக பேர் ஆபத்துகளையும் அநேக பிரச்சனைகளையும் சந்திக்கும் அப்படின்றத நாம் ஒரு நாள் கூட மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. பொதுவாகவே நம்ம குடும்பம் ஆரம்பிக்கும் போது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை எதுக்கு வருதுன்னா, நாம் நம்ம வாழ்க்கையில் இருக்க தனிமை பிரச்சனை, நமக்கு இருக்கிற பலவிதமான குறைபாடுகளை இந்த குடும்பம் நீக்கிவிடும், குடும்ப உறவு சீர் செய்து விடும், குடும்ப உறவு நிறைத்து விடும் அப்படின்ற ஆசையில் தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் செஷனுக்கு வரும்போது, அப்போது இந்த கல்யாணம் பண்ண போகிற தம்பதிகளை நான் 2 பேரும் உங்கள் ஜூமில் இருக்கும்போது நான் கேட்பேன், உங்களுக்கு என்னப்பா குறை வாழ்க்கையில், ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன் இப்போ இருக்கிறபடி இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணும், ஏன் அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீங்க, ஏன் அதை நீங்கள் தெரிந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக பைபிள் வசனத்திலேயே தங்களை மறைச்சிக்கிடுவாங்க. பாஸ்டர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு பைபிள் வசனம் வாசித்துட்டேன் பாஸ்டர். பைபிளில் எல்லா கற்பனையும் நிறைவேற்றிட்டேன், இது ஒன்று தான் நிறைவேற்றாமல் இருக்கேன். அதனால் இது நிறைவேற்றணுன்ற ஒரே தரிசனத்தோடு தான் நான் என்ன பண்ணுறேன், கல்யாணம் படி சொல்லலை, பட் அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன், உண்மையை சொல்லிடுவாங்க, ரொம்ப தனியாக இருக்கிறேன், அதனால் என் கூட பேசுகிறதுக்காக ஒரு ஆள் வேணும், அந்த தனிமையை போக்குறதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் நான் செட் பண்ணணும், அப்போ நான் ஒரு ஃப்யூச்சர் செட் பண்ணும்போது எனக்குன்னு பிள்ளைங்க, எனக்குன்னு ஒரு சந்ததி, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் நல்லாயிருக்கும், என் சந்தோஷத்தை விரும்பி தான் நான் என்ன பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை நாங்கள் ரொம்ப விரும்பின பிறகு இதை நிறுத்த முடியாது, வேறு என்ன பண்ணுறது, கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணுறவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பயங்கரத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லை. ரொம்ப பாடுபடணும் அப்படின்னு தியாக உணர்வோடு போய் யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லை. சந்தோஷத்தை எதிர்நோக்கி தான் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் செய்கிறாங்க இல்லையா? அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை, ஒரு சமாதானமான நிலை, ஒரு பரவச நிலை, நம்ம வாழ்க்கையில் நம்ம கிடைக்க பெறாத ஒரு இன்பத்தை நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் பெறப்போகிறோன்ற எதிர்பார்ப்போடு பெரிய நம்பிக்கையோடு தான் எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, குடும்பம் என்பது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன மாதிரி பிரச்சனை? தனிமை அப்படின்றது இனிமேல் வராது, எங்கேயும் ஓட முடியாது, அப்படியே மாட்டிக்கிட வேண்டியதுதான். அந்த மாதிரி தனிமையின் பிரச்சனைகளை போக்குவது கல்யாணம் அப்படின்றது சந்தேகம் இல்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத புத்தி கெட்டாத பல பிரச்சனைகளின் ஆரம்பம் என்பதையும் மறந்துடக்கூடாது கல்யாணம். அதை வந்து கல்யாணம் பண்ணி முடித்தவங்க அனுபவத்திலேருந்து சாட்சியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இங்கே கேட்ட சாட்சியெல்லாம் நல்ல சாட்சி. தனியாக போய் கேட்டிங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறாரு, என்னை போல எல்லாரும் ஒண்டியாக இருந்தாலே நல்லது, கல்யாணம் பண்ணாமலே இருந்தால் நல்லதுன்றார். என்ன பாடுபட்டாரோ தெரியல. இப்போது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் அதனுடைய பாடு என்னன்னு தெரியும் இல்லையா? அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பாதை. நான் யோசித்து பார்ப்பேன், இந்த கல்யாண மேடையில் வந்து அந்த கணவனும் மனைவியும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிற்பாங்க பாருங்கள், அப்படியே சிரித்த முகத்தோட நல்ல ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு நிற்பாங்க பாருங்கள், மேக்கப்லாம் போட்டு. அப்போ அது என்ன கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருக்கும் பார்க்குறக்கு. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அந்த காட்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்பமாக இருக்கும். ஆனால் நான் நினச்சிக்கிடுவேன், இந்த சிரிப்பு அப்படியே தொடர்ந்தால் நல்லா இருக்குமே, இந்த போஸெல்லாம் அப்படியே தொடர்ந்தால் நல்லா இருக்குமே, இந்த மேக்கப்லாம் அப்படியே தொடர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது இருக்கிறது இல்லை இல்லையா? கொஞ்ச நேரத்தில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்த குடும்பம் என்பது ரொம்ப பாரமுள்ள ஒரு காரியம். இட்ஸ் நாட் ஈஸி. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென். கல்யாணம்ன்றது சின்ன பசங்க பண்ணுற விளையாட்டு கிடையாது, அது உண்மையான புருஷர்கள் அவங்க எடுக்கிற ஒரு தீர்மானம். கல்யாணம்ன்றது இட்ஸ் நாட் ஃபார் கேர்ள்ஸ், இட்ஸ் ஃபார் க்ரோன் விமன். கல்யாணம் என்றது ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு இல்லை, அது வளர்ந்த ஸ்திரீகள் எதிர்நோக்கும் சவால் என்று சொன்னார். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு கன்சிடர். கல்யாணம் அப்படின்னும் போது குடும்பமாக வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைன்றது அந்த பாதையில் போன எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. பலவிதமான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம் பாருங்கள். கல்யாணம் பண்ண பிறகு தான் அழகிய மனைவியும் ரொம்ப வசீகரமாக இருக்கிற கணவனுடைய சரீரத்திற்குள்ள ஏராளமான ரோகம் இருக்குன்னு அப்புறமா தான் கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு பேக்கேஜோடு வந்து இறங்கியிருக்கு, இது ஒரு மெடிக்கல் சூட்கேஸோடு வந்து இறங்கியிருக்கேன்னு அப்போ தான் தெரியும். என்ன ராத்திரி இத்தனை மாத்திரை போடுறேன்னு கேட்டால், போட்டால் தான் உயிர் இருக்கும் நாளைக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் இல்லையா? இப்போ அதுக்கப்புறமா மாத்திரை எத்தனை நாள்னா வாழ்நாள்லாம் போட சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ, வாழ்நாள்லாம் போட சொல்லியிருக்காங்களா? இவர் நினைப்பார் நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பார். கொஞ்ச நாள் கழிச்சா இவருக்கு ஒரு வலி வரும். அதுக்கப்புறமா நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்தீங்கன்னா அங்கே கட்டி இங்கே கட்டு, இங்கே கட்டி இங்கே முட்டி, இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த வண்டி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த வண்டி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபிசிக்கலாக பார்த்தா ரெண்டு பேருமே ஒரு பக்கம் பார்த்தா பலவீனமாக இருப்பாங்க இல்லையா? பலவிதமான வியாதிகள், பிரச்சனைகள், பலவிதமான டாக்டர் விசிட்டு, இதெல்லாம் என்னென்னா கல்யாணத்துக்கு அப்புறமா இவர் தான் கூட்டு போகணும். தெரிஞ்சிருக்காது இவருக்கு முன்னாடி, நம்ம வாழ்நாள்லாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் செய்யணுமோ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆம்புலன்ஸ் பக்கமே வந்திருக்க மாட்டார், இந்த பேஷண்ட் பக்கமே வந்திருக்க மாட்டார். தெரியாது அவருக்கு நம்ம கட்ட போகிற மனைவி அவளுக்குள்ளே என்ன இருக்குது, பல பலவீனங்கள் இருக்குது. இது வந்து நீங்கள் சிரிக்காதீங்க, எல்லாருக்குமே இது உண்டு. ஏன்னா போன ஆட்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லா விதமான சீட்டை வாங்கிட்டு எல்லா டாக்டரையும் பார்த்து கரகண்டவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இது வந்து எல்லாருக்கும் உண்டு பலவிதமான வலிகள். ஏன்னா இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அம்மா மாமனாருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் மகளுக்கு கால் வலிக்குது, அதை கட்டி கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கிட்டு அந்த காலைன்றவார் இல்லையா? உங்கள் மகள் ரொம்ப வயிறு வலின்றாங்க, அப்படியா வயிறு வலிச்சா டாக்டர்கிட்ட பக்கத்தில் இருப்பார், போய் கூட்டு போய் பில்லு கட்டி அவளை பராமரிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறமா ரிட்டர்ன்லாம் கொடுக்க முடியாது இந்த பேக்கேஜை. இது சரியில்லைங்க, டேமேஜுங்க, இது என்ன ஒழுகுது, இது வந்து வீட்டுக்கு வந்தால் பார்த்தேன் பேக்கேஜ் உடஞ்சிருக்குங்க, இது எடுத்துக்கிட்டு ரிட்டர்னே வாங்க மாட்டாங்க. நோ ரிட்டர்ன், ஒன்ஸ் சோல்ட் ஃபார் எவர், அவ்வளோதான் கையில் வச்சுக்கிட்டு சுமந்துட்டு போக வேண்டியதுதான் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு. ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். இது வந்து சரீர பிரச்சனை, இது ஊசி மருந்து மாத்திரை போட்டால் சரியாயிடும், இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் சில நோய்கள் இருக்குது,
ஐயோ, அதை வந்து எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, யாராலையும் தீர்க்கவே முடியாது. அது எப்படிப்பட்டனா, திடீர்னு ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிடும், திடீர்னு கத்தும் விசில் அடிச்ச மாதிரி, திடீர்னு பேசவே பேசாது, திடீர்னு வள்ளு வள்ளு வள்ளுன்னு கொலைக்கும். இது 2 பேருக்கு சம்பந்தமானதான் சொல்றேன். அப்படி சிரிச்சு போஸ்ட் கொடுத்தாரு, இப்படி ஸ்டைலாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு போஸ்ட் கொடுத்தாருன்னா அந்த கூல் வந்து கூலிங் கிளாஸோட முடிஞ்சிடும். உள்ள இருக்கிறது அத்தனை ஹாட் தான். புரியுதுங்களா? இது வந்து இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அவங்களோட வருவாங்க. வெளியிலேருந்து ஆளை பார்க்கும்போது அப்பா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காரு, இந்த அம்மா வந்து பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்காங்கன்னு நினச்சி தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த மேக்கப்புக்குள்ள பயங்கரமான எரிமலையே இருக்கு அப்படின்னு அப்போ கண்டுபிடிப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நோ ரிட்டர்ன். இந்த ப்ராப்ளமை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ராத்திரி நேரம் தூங்க போகும்போது ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் படுக்கணும். தூங்குற நேரம் மேலே வந்து உரல் விழுமோ, ஆணி அடிப்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ராத்திரி தூங்காமலே ஆண்டவரே என்ன செய்வாளோ தெரியல, ஒரு மாதிரி அமைதியாக முறைச்சிக்கிட்டே படுக்க போனால் காலில் நம்மளை உயிரோடு இருக்க விடுவாளோ தெரியலையே, அது பயத்தோடு தான் போகணும். அதே போல் கணவன்மார் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஃபோன் எடுத்து அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுமா, அப்புறமா அப்புறமா அப்புறமா, ஐயோ என்ன மாதிரி நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிற ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி கேட்டே இருக்காருன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேசவே விட மாட்டார். சிலர்லாம் அவருக்கு இருக்கிற கோபம் எரிச்சல் பயங்கரமாக இருக்கும். இது வந்து இமோஷ்னல் ஒரு பேக்கேஜோடு அவங்க வருவாங்க, நமக்கு தெரியாது அதெல்லாம் இல்லையா? அப்போ நீங்கள் போயிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாமனார்ட்ட மாமியார்ட்ட போய் என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாரு, என்னங்க உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட கட்டி கொடுத்தோம், பார்த்துக்கிடுங்க அப்படின்றோம். நல்லா இருந்தால் எங்கிட்டயே நாங்கள் வச்சுருக்க போகிறோம், எங்களால் முடியாமல் தான் உங்கள்கிட்ட கொண்டு தள்ளியிருக்கோம், நீங்கள் எங்கே தள்ள போறீங்க, அது உங்கள் பாடு. எனக்கு என் மனைவியோட படுற பாடே போதும், இன்னொன்று வேணாம், நீங்கள் அது நான் அனுபவிச்சதை போல நான் பெற்ற இன்பம் துன்பம் பெருகை வையகம்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வச்சு அனுபவி ராஜான்னு விட்டுருவாங்க. ஸோ இவர் இமோஷ்னல் பேக்கேஜோட அவங்க வர்றாங்க. அப்போது ஃபிசிக்கலான ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த பேக்கேஜுக்குள்ளே வருது. புரியுதுங்களா? சில பேர் கிடைக்குமா, பாஸ்டர் நாங்கள் வந்து சாரீ போடலாமா, நாங்கள் கவுன் போடலாமா? நான் அவங்க கேட்கும் போது நினச்சிக்கிடுவேன், நீ சாரீ போட்டாலும் சரி, நீ கவுனு போட்டாலும் சரி, உள்ளே வர்ற பேக்கேஜ் அதே பேக்கேஜ் தான் இல்லையா? அதே பேக்கேஜ் தான், அதோட தான் அது வரப்போகுது. கவுனை போட்டதுனால ஆள் மாறிட போகுது நினைக்காதப்பா. சில பேர் பாஸ்டர் கோட் போடலாமா, ஷர்ட் போடலாமா, சில பேர் கலர் போடலாமா, வெள்ளை போடலாமா. நீ கலர்னா போடு, நீ வெள்ளைனா போடு, கோட்டுனா போடு, நீ சட்டைனா போடு, டிஷர்ட் கூட போட்டு வா, உள்ள இருக்கிற ஆள் அதே ஆள் தான். அது ஒன்றும் மாற போகிறது இல்லை, ஒன்றும் மாற போகிறது கிடையாது. தே கம் வித் தட் பேக்கேஜ். அவங்களுக்கு உள்ள சரீர பலவீனங்களோடு வர்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற இமோஷனல் ப்ராப்ளம்ஸோடு வர்றாங்க. ஏன் சில வேளையில் இனிமேல் நடக்க போகும் பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது. இந்த குடும்பத்தை பாருங்களேன். இந்த பொண்ணு எலிசபெத் சின்னவங்களா இருக்கும்போது சகரியாவை வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இவரை நம்ம கல்யாணம் பண்ணுங்க, நல்ல பையன், என்ன செய்கிறாரு, ஆசாரியனாக இருக்கிறாரு, ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்யாணம்லாம் முடிஞ்சது சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வயசு பார்த்தா 80 தாண்டிருச்சு. வேதம் சொல்லுது இன்னும் பிள்ளை இல்லையா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஃபேமிலிஸில் வரும்னு நம்மளால் கணிக்கவே முடியாது இல்லையா? இது வாழ்க்கையில் ஒரு குடும்பம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இதுவும் ஒரு பிரச்சனை. குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும். இவர்களுக்குள்ள இவங்க சரீரத்திற்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றத கல்யாணத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் பார்ப்பீங்களானா கொஞ்சம் அல்ல, வயது சென்றவர்களாக வர்ற வரைக்கும் ஒரு மாற்றமே இல்லாமல் இவருடைய வாழ்க்கை இந்த வேதனையோடையே தொடர்கிறது. உங்களுக்கு நான் ரொம்ப அன்பா சொல்லுவேன், திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு உல்லாச படகு கிடையாது, ஒரு உல்லாச பயணம் கிடையாது. இதில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான துன்பங்கள், துக்கங்கள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான போராட்டங்களோடு நிறைந்த ஒரு பேக்கேஜ் தான் குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம், இவங்க வயது சென்றவர்கள் ஆன பிறகும் பிள்ளை இல்லாமல் இந்த குடும்பம் 2 பேர் தனியாக பயணிச்சுட்டே வராங்க. ஆனால் வேதம் சொல்லுது
அவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் ஒன்றா பயணம் பண்ண. அதான் குடும்பத்தின் வெற்றி. குடும்பத்தினுடைய வெற்றி பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்த்து விடுவதல்ல. நல்ல கவனிங்க. True marriage is not about solving all your problems, but surviving through your problems. பிரச்சனைகளை எல்லாவற்றுக்கும் தீர்வு கண்டுவிட்டு உல்லாசமா இருப்பது குடும்பம் அல்ல. குடும்பம் என்பது பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சகித்து அதை சுமந்து தொடர்ந்து ஒருமித்து பயணம் செய்வதுதான் குடும்பம். அல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க. It is not solving your problems, but surviving through your problems. இன்னைக்கு நான் சில பேருடைய திருமண காரியங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் பேச்சுவார்த்தைலாம் நடக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பையன் என்ன பாஸ்டர் படிச்சிருக்காரு, இவ்வளோ படிச்சிருக்காரு, பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கா, இவ்வளோ படிச்சிருக்கா, பையன் என்ன செய்கிறாரு, அவர் இந்த எம்என்சியில் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் இன்னொரு எம்என்சியில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறா. அப்போ பார்த்துடலாம் பாஸ்டர். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க? படிப்பை பார்த்தாங்க, வேலையை பார்த்தாங்க, வருமானத்தை பார்த்தாங்க, குடும்பம் நடத்திடலான்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் குடும்பம் ஆரம்பித்து ஒரு 2 மாதம்தான் பையன் போன கம்பெனியை மூடிட்டாங்க. வந்துட்டு இருந்த 1 லட்சம் நின்று போச்சு. இன்னொரு 6 மாதத்தில் அந்த மனைவி போய் கொண்டிருந்த கம்பெனியில் லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. அவளுக்கு வருமானம் இல்லை. இந்த 2 லட்சத்தை நம்பி இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டாங்க. மாதம் 25,000 ரூபா கட்டணும். என்ன செய்யறதுனே தெரியல. இதான் குடும்பம். நம்ம கட்டும்போது ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்கு அப்படின்றதுக்காக இனிமே வாழ்நாள்ல 1 லட்சம் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு எந்த நிச்சயமே கிடையாது. ஒருவரை திருமணம் செய்யும் போது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க இனிமே வாழ்நாளெல்லாம் ஆரோக்கியமா இருக்க போறாங்க அப்படின்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது, இல்லையா? வாழ்க்கையில எப்ப பிரச்சனை எப்படி வரும், எந்த விதத்துல எந்த திசையிலிருந்து வரும் நமக்கு தெரியவே தெரியாது. எதுல எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும்னு தெரியவே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாம் தனி கொடுத்தனம் வச்சுக்கலாம் அப்படின்னு. எல்லாம் 2 பேரும் ஒத்துருப்பாங்க. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா இந்த கணவனுடைய குடும்பத்தில் அவங்க அம்மாவை தவிர எல்லாருமே இறந்துருப்பாங்க. வேற வழியே இல்லாமல் அந்த அம்மாவை ஆதரிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்போ மனைவி பார்க்குறா, என்ன இது, ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மாதிரி பேசி ஆரம்பித்தோம், இந்த அம்மா வேறு உள்ளே உட்காந்துருக்கு, வீடே ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறக்கே எனக்கு பிடிக்கல, இவங்க முகத்தையே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு, இவங்களை எப்படி திருப்திப்படுத்தணும் தெரியல, இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டேங்குது, இதே ஒன்று பேசிட்டு கிடக்கு, என்ன பண்ணுறது? இதுதான் குடும்பம். யூ நெவர் நோ வாட் வில் ஹேப்பன் வென். இதுக்கப்புறமா பாருங்க, பிள்ளை இல்லாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு இங்கே சகரியா வீட்டில். ஆனால் சில வீட்டில் பிள்ளையாலே பிரச்சனை வரும். அந்த வேதனையை சொல்லி மழாது. பாருங்க, நம்ம சில குடும்பங்கள் ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாரோம் பிள்ளையை தாரோம் பிள்ளையை தாரோன்னு ஜெபம் பண்ணுறோம், பிள்ளை இல்லைன்னு வேதனையோடு இருக்கும். ஆனால் இன்னொரு குடும்பத்தை போய் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் என் பிள்ளை பிறந்துச்சு பாஸ்டர், ஆனால் என் பிள்ளைக்கு குறை பிரசவமாக பிறந்துருச்சு, என் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, என் பிள்ளைக்கு கை கால் சரியாக வேலை செய்யலை, கண்ணு தெரியலை, என் பிள்ளைக்கு காது சரியாக கேட்க மாட்டேங்குது. உடனே கணவன் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்ட, இனி நான் உன்னோட வாழ முடியாது, நீயே அவளை பார்த்துக்கோ, நீனே அவனை பார்த்துக்கோன்னு சொல்லி எழும்பி போயிட முடியாது. வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளை என்ன தான் பண்ணணும்? சுமந்து பராமரிக்கணும். 2 பேர் சேர்ந்து அதை செய்யணும், இல்லையா? சில வேளையில் சரீரத்தில் அங்கவீனம் வந்துடுறது மாத்திரம் இல்லை, சில பிள்ளைகள் நல்லா தான் வளருவாங்க, நல்லா தான் படிப்பாங்க, ஒரு வயது வந்த பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் முற்றிலும் மாறிடும், ரொம்ப முரடர்களாக மாறுவாங்க, அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பயங்கரமாக பேசுவாங்க. அப்போ ஒரு மனைவி சொல்ல முடியாது, நீங்கள் உங்களை மாதிரியே இருக்கான், அதனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இவனோட வாழ முடியாது, இவனை வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாது, அந்த மாதிரி கிளம்ப முடியாது. அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த போராட்டத்தை என்ன பண்ணணும்? சந்திக்கணும். இதுதான் குடும்பம். மேரேஜ் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் யூ குவிட் வென் யூ see problems in the horizon. அந்த எல்லைகளிலே தூரத்தில் பிரச்சனைகளை பார்த்த உடனே நீ வேற நான் வேற, நீ கிளம்பு, நீங்க இருக்காதன்னு சொல்றது குடும்பம் அல்ல. தட்ஸ் நாட் அ ஃபேமிலி. குடும்பம் என்பது என்ன வந்தாலும் சரி, நம்ம எல்லாவற்றிலையும் சேர்ந்து சகித்து ஒன்றாய் பயணிப்போம். This relationship is a consistent relationship.
அதனால தான் நம்ம கிறிஸ்தவ கல்யாணங்களில் நாம் வாக்குறுதி வாங்கும் போதே சொல்கிறோம். என்ன வாக்குறுதி கேட்குறோன்னா, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், தேவன் நம்மை வைக்கும் எல்லா நிலையிலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உனக்கு உண்மையாக இருப்பேன். அப்படின்னா நம்ம நினச்சி சொல்கிறோமோ நினைக்காம சொல்கிறோமோ தெரியல, ஆனால் உண்மை அதுதான். இன்பமும் வரும், துன்பமும் வரும், லாபமும் வரும், நஷ்டமும் வரும், உயர்வும் வரும், தாழ்வும் வரும், வியாதியும் வரும், சுகமும் வரும். இது எல்லாம் கலந்த ஒரு பெட்டகம்தான் திருமணம். ஆனால் அந்த திருமண வாழ்வினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுனால தான் நான் குடும்பம் நடத்துகிறேன்னு கிடையாது. ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஒன்று ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இன்னொரு ப்ராப்ளம் அப்படி இன்னொரு பக்கம் முளைக்கும். இந்த வாழை மரத்தை வெட்டுற மாதிரி தான். வாழை மரத்தை வெட்டி போட்டேன்னு நினச்சி உட்காந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 10 கன்று வந்து நிற்கும் இல்லையா? ஒரு மரத்தை வேரோடு தட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வெட்டின பிறகு உள்ளேருந்து அப்படியே துளிர் விடும். இதை போல தான் வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ். ஒவ்வொரு வருஷத்துக்கும், ஒவ்வொரு காலத்துக்கும், ஒவ்வொரு அனுபவம் வரும்போதும் ஒவ்வொரு புது 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 பிரச்சனைகளை குடும்பமாக நம்ம சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. ஒவ்வொரு வயசுக்கு ஒரு பிரச்சனை வரும். சகோதரர்களுக்கு ஒவ்வொரு வயது வரும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சரீரத்தில், இமோஷ்னலாக இல்லையா ப்ராப்ளம்ஸ் வரும். சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அது உண்மையாக என்னன்னு தெரில, 40 வயசு ஆனால் நாய் வயசுன்னுவாங்க. என்ன நாய் பார்த்தீங்களா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. 40 வயசில் நாய் குணமா? சரி, கட்டும்போது 20 தான், கட்டும்போது 30 தான், 40 ஆனவொடனே வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 50 வயசானால் வேறு மாதிரி குணம் மாறுது. 60 வயசானா வேற ஒரு பிரச்சனை மாறுது. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தாங்க, அவருக்கு 98 வயசு, அந்த அம்மாவுக்கு 85 வயசு. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் இவர் தொல்லை தாங்க முடியல பாஸ்டர். என்னம்மா 98 வயசில் என்னம்மா உங்களுக்கு தொல்லை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, மிகைப்படுத்தி சொல்லுங்க, உண்மையான சம்பவம். அவர் இந்த 85 வயசு பாட்டியை எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்கணுமா, டெய்லி மீன் அவிச்சு கொடுக்கணுமா. எப்போ? 98 வயசில். இன்னைக்கு செஞ்ச சாப்பாடை நாளைக்கு வைக்கக்கூடாதான். இதுக்கு உங்களுக்குலாம் ஐடியா கிடைக்கும். ஐடியா கொடுக்குறக்கா நான் சொல்லலை, இப்படி கூட செய்கிறாங்களா பாஸ்டர், நான் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதுக்கு ஐடியா கொடுக்குறக்கா சொல்ல. 98 வயசில் அவர் அந்த அம்மா கொடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, டெய்லி அவர் என்ன தான் பண்ணுவாராம், ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாராம். அதுவும் மண் சட்டியில் சமைக்கணுமா. எப்படி இருக்கு பாருங்க. இந்த அம்மாவே மண் சட்டி மாதிரி இருக்குது, சாஞ்சதுன்னா விழுந்துடும், உடஞ்சி போயிடும். இந்த அம்மா மண் சட்டியில் சமைச்சு அவருக்கு டெய்லி மீன் குழம்பு, அவிச்ச மீன் அப்படி எடுத்து முழு மீன், அது பிச்செல்லாம் போடக்கூடாது, குடலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே முழு மீனாக கொண்டு வைக்கணுமா. உண்மைங்க. 98 வயசு, காலையில் உயிர் போகிற வரைக்கும் முந்தின நாள் சாப்பிடாம மனுஷன் போய் சேரல, தான் நடந்துச்சு. ஆனால் அந்த அம்மா எவ்வளவு நல்ல ஒரு லேடினா, பாவம் அந்த வயசில் அவருக்கு கடைசி வரைக்கும் சமைச்சு கொடுத்துட்டு தான் அந்த அம்மா கொஞ்ச நாள் கழித்து போய் சேர்ந்தாங்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா சொல்லியா கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க? டெய்லி மீன் சமைத்து கொடுப்பாயா, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுப்பியா? போய் சேர்ந்த பிறகு தான் தெரியுது, நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன், நான் வெஜிடேரியன். இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் வெஜிடேரியன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொல்ல வந்ததே வேற, நான் வெஜிடேரியன். யூ ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். ஃபேமிலியினுடைய சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, ஐ வில் ஸ்டே, உறுதியாக இருப்பேன், ஒற்றுமையாக இருப்பேன், அதை விட்டு விலகாமல் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்கலாம். இன்னொரு நல்ல காரியம் அதில் படிக்கலாம். நம்ம அதில் முதலாவது சொன்ன கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப், அவருடைய உறவில் உறுதியாக இருப்பது, நிலை மாறாமல் இருப்பது. ரெண்டாவது, எலிசபெத் சகரியாவுடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில்
ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சொல்லுங்க, எதற்காக சீட்டை பெற்றான்? தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இது எந்த காலம் அப்படின்னு கேட்டா அங்கதான் உண்மையான கருத்தே வெளியே வருது. என்ன காலம் அப்படின்னு கேட்டா, இந்த காலம் எந்த காலம்னா, சகரியா எலிசபெத் 2 பேரும் ரொம்ப வயசாயிட்டாங்க. 80 வயது கிட்ட தொட்டுட்டாங்க இவங்க. ஆனால் வேதம் சொல்றது 80 வயதுல இந்த சகரியா காலில் கிளம்பி போறாராம், குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு. எங்கெங்க போறீங்கன்னா, வேலைக்கு போறேன். எங்க போறீங்க? ஆசாரிய ஊழியம், சீட்டு வாங்கிட்டேன், என் வேலையை நான் செய்யறதுக்காக நான் போகிறேன் இந்த மனுஷன் போகிறான். இது எது நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு குடும்பத்தை நாம் கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இட்ஸ் நாட் ஒன்லி பீங் கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவில் உறுதி உள்ளவர்களாக மாறாமல் தொடர்ந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஒரு உணர்வோடு நம்ம வாழணும் அப்படின்றது மாத்திரம் இல்லை. திருமண வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் டு பி கமிட்டட் இன் ரிலேஷன்ஷிப். எழுதி கொள்ளுங்க. சாரி, கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எழுதி கொள்ளுங்க. கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதத்தில் உண்மையா இருப்பது, உத்தரவாதத்திற்கு அர்ப்பணிப்போடு இருப்பது. வயதாகி விட்டது இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, அந்த வயதான காலத்தில் கூட குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக இந்த மனுஷன் அந்த வயசான காலத்தில் வேலைக்கு போறார். அவர் செய்த வேலை ஆசாரிய ஊழியம். அது அந்த வயதான காலத்தில் கூட வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனையோ ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க. எப்பா எனக்கு வயசாகி போச்சு, நான் ரிட்டையர் ஆயிடுறேன், இனிமேல் என்னால் வர முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அவர் உத்தரவாதத்தை கைவிடாம அவர் அந்த உத்தரவாதத்தில் உண்மையாக இருந்தார் பாருங்க. நல்லா கவனிங்க. குடும்பத்தை கைவிடாதிருங்கன்னு சொல்லி நம்ம பேசும்போது, சகரியா எலிசபெத்தில் படிக்க வேண்டிய ஒரு நல்ல பாடம். சூடா கொடுப்பா, சூடா கொடு, கொஞ்சம் சூடா கொடு. உத்தரவாதத்தில் நாம் கமிட்டடாக இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன் அப்படின்னு இருக்கு. ரோமர் 12:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வயதிலேயும் அசதியை காண்பிச்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, உத்தரவாதங்களை கைவிட்டக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய உத்தரவாதத்தை எடுத்து நாம் வேலை செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ எதை சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டா, அப்பா அம்மா சம்பாரிச்சதில்ல, கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணணும்? சாப்பிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கவனமா இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா அந்த சோம்பல்ல போய் விழுந்துரும். எஸ்பெஷலாக ரொம்ப பேம்பர்டாக இருந்தீங்கன்னா, உங்க சின்ன வயதுலேருந்து உங்களை ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, வேலை செய்யறது கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும் இல்லையா? கஷ்டப்படாமலே நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வேலை செய்வது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் ஒரு புருஷனுடைய அல்லது ஒரு குடும்ப அங்கத்தினரில் குடும்பமாக நீங்கள் வாழணும், குடும்பமாக நீங்கள் குடும்பத்தை ஜாக்கிரதையாக நடத்தணுன்னவங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, வேலைக்கு போகவும் குடும்பத்திற்கான சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அளவிற்கு மிஞ்சி தூங்கக்கூடாது. இதை தானே ஞானி சொல்றாரு, சோம்பேறியே போய் எறும்பிடத்தில் போய் என்ன பண்ண, பாடத்தை கற்றுக்கொள். அது வரப்போகும் கோடை காலத்துக்காக, மாரி காலத்துக்காக கோடை காலத்தில் என்ன செய்யுது?
ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. அதற்கு ஒரு தலைவன் இல்லை, அதற்கு ஒரு ராஜா இல்லை, அதை வழிநடத்துறதுக்கு யாருமே கிடையாது, திட்டுறதுக்கு யாரும் கிடையாது, அதை போய் வேலைக்கு செய் வேலைக்கு போன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. வழிநடத்துறதுக்கு ஆளே இல்லாத போது தானாக போய் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய ஆகாரத்தை தனக்காக சம்பாதிக்குது. இதை பற்றி நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். இந்த எறும்புகளை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளில் ஒரு உண்மை என்னென்னா, இந்த எறும்பு எப்படிப்பட்டதுன்னா, இந்த எறும்பினுடைய மொத்த உயிர் வாழும் நாளை எவ்வளோ தெரியுமா? 60லேருந்து 90 நாள் தானா அதோடைய லைஃப் டைம். வருஷம் இல்லை, நாள். அண்ணா அர்த்தம் என்னென்னா 2 மாதம் 3 மாதம் அதான் அதோட லைஃப் டைம். ஒரு எறும்புக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம். ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டே எல்லாம் சமாதியில் தான் கொண்டாடணும் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து அவ்வளோதான், தேர்ட் மந்த்து போய் சேர்ந்துட வேண்டியது தான் மேக்ஸிமம். இப்போ 3 மாதம் தான் அதுக்கு உயிர் வாழ்கிற நாள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு எறும்பு மே மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, பர்த்டே. மே மாதம் பிறந்தா 3 மாதம் தான் லைஃப் டைம். அப்போ எப்போ அது போய் சேரணும்? மே, ஜூன், ஜூலை, இந்த 3 மாதத்தில் லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 3 மாதத்தில் இது மழை காலத்தை பார்க்கவே பார்க்காது. மழை எப்போ வரப்போகுது? அது அக்டோபரில் வரும், நவம்பரில் வரும், டிசம்பரில் வரும்னு வச்சுக்கலாம். இது தன்னுடைய முழு வாழ்நாள்லையும் மழை என்ன பண்ணாது? பார்க்காது. அப்போ ஏங்க சேர்க்குது? ஏன் சேர்க்குது? எதுக்கு சேர்க்குது தெரியுமா? தான் சந்திக்க போகாத ஒரு மழை காலத்தை தன்னுடைய குடும்பம் சந்திக்கும்னு அது எதிர்பார்க்குது. அதனால் அதனுடைய சந்ததிகளை உயிர் பிழைக்க வைக்க தனக்கு வராத பிரச்சனையாக இருந்தாலும் தன் குடும்பத்தை பராமரிக்க அது வேலை செய்யுது. அதான் எறும்பு. அதனால தான் நான் பார்த்துருக்கேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மிருகங்கள் கூட அதனுடைய இனமே அழிஞ்சு போச்சுன்றாங்க. பெரிய டைனாசர்ன்றாங்க. இந்த டைனாசர் இப்போ எலும்பு கூட தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனுடைய உயிர் வாழ்கிற டைனாசர் இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. புலி பார்த்தா கிளி வந்துடும்னுவாங்க. எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு புலி, அந்த புலி அந்த இனம் அழிந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்காக சேவ் த டைகர் ஃபவுண்டேஷன்லாம் வச்சுருக்காங்க. புலியை காப்பாற்றுவோம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள்லாம் கூட அழிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த எறும்பை பார்த்து யாராவது சேவ் த ஆண்ட்னு யாராவது ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்களா? எல்லாரும் கில் த ஆண்ட் தான் சொல்கிறாங்க. எறும்பை ஒழிப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. யாரும் எறும்பை காப்பாற்றவும் நிற்கிறது இல்லை. ஏன்னா அது அந்த மாதிரி பெருகி அது பாட்டுக்கு எங்கே போனாலும் அது இருக்குது இல்லையா? உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் ஆண்ட் இருக்குது. வெயிலில், மழையில், பனியில், குளிரில் அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறதுக்கு விமானத்தில் உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா ஒரு எறும்பு பாஸ்போர்ட் வாங்காமல் விசா வாங்காமல் அது பாட்டுக்கு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன அருமையான ஒரு எறும்புங்க இது. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துது பாருங்க. அது போய் நாடு நாடாக சுற்றிக்கிட்டு அங்கங்கிருந்து விழுற சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்ட குடும்பத்தை நடத்திக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரே இன்டர்நேஷ்னல் டூர் தான். அது ஃபுல்லாக ஆன் த ஏர் தான், லைஃபே ஃபுல் ஆன் ஏர் தான். 3 மாதம் பிறப்பு இறப்பு எல்லாமே ஃப்ளைட்லேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. என்ன பாக்கியம், டிக்கெட் இல்லாமல் சுற்றுது. எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த உறுதி. அந்த இடத்துல கூட பரவாயில்ல, குழு குழுவா இந்த விமானம் இருக்கே, கொஞ்ச நேரம் படுக்க போட்டு தூங்குவான்னு கால் நீட்டி படுக்குதான்னு பார்த்தா அது பாட்டு சுற்றி கலெக்ஷன் போயிருக்கு. ஏன்னா குட்டிங்க காத்துக்கிட்டு இருக்கான், அது கலெக்ஷன் போயிருக்கு. எங்கேயாவது உங்கள் சரித்திரத்தில் தூங்கிட்டு இருக்கிற எறும்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? கனவுல கூட பார்த்துருக்க முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி போயிட்டு உங்கள் கிச்சனில் ஒரு சிட்டிக்கை சர்க்கரை எடுத்து சீனி எடுத்து கொண்டு போய் அந்த மேஜையில் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போயிருங்க. ஒரு 2 மணி நேரம் கிட்ட லைட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ணி அது எடுத்துகிட்டு போயிருக்கும். அந்த நேரத்தில் எப்படி தான் அதுக்கு நியூஸ் போகுமோ தெரியாது. சர்க்கரை விட்டது அவ்வளோதான், உடனே எல்லாம் கிளம்பி ஒரு கூட்டமாக தூக்கிட்டு ஓடிடும். இரவு பகல்னு பார்க்காதுங்க, இரவு பகல்னு பார்ப்போம். ஏன்னா கொஞ்ச நாளில் வரப்போது பாருங்கள், வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை, லைனாக டிசைன் இருக்கும். என்ன புதுசாக நம்ம போடாத ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அப்படியே வரிசையாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் அப்படியே ஒரு லைன் போட்டு போயிட்டுருக்கோம். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன சின்னதாக ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போவோம். எதுக்கு? உயிர் பிழைக்கணும். நான் சாப்பிடாட்டி கூட என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்.
இந்த சகரியா எலிசபெத்தை பார்ப்பீங்களான்னா அவங்க குடும்பத்திலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? குடும்பம்னு ஆயிட்டேன்னா என் உத்தரவாதத்தை நான் தான் நிறைவேற்றணும், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், என் குடும்பத்தினுடைய தேவைகளை நான் என்ன பண்ணணும், சந்திக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோம்பல் உள்ளவர்களாய் வீண் அலுவல் காலராய் சுற்றி வரவே கூடாது. உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாட்களில் குடும்பம் எவ்வளவு தூரம் பாரப்படுதுன்றது நம்ம பார்க்குறோம். இன்றைக்குள்ள வீடுகள்லாம் கணவன் ஒரு வேலை செய்கிறார், மனைவி ஒரு வேலை செய்கிறாங்க. அப்படி செய்தே அவங்களால குடும்பத்தின் தேவைகளை என்ன பண்ண முடியலை, சந்திக்க முடியலை. அப்படி சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கும்போது இன்றைக்கி ஒரு குடும்பம் உத்தரவாதம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு முறை அப்பாட்ட ஒரு தம்பி பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். அப்பா சரிப்பா பார்த்துருவோம் அப்படின்னாரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கப்பா வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், எங்கள் அப்பா ஓசிஎஃப்ல வேலை செய்கிறேன்னாரு. ஏப்பா நீ என்னப்பா வேலை செய்கிறேன்னு? இல்லை அங்கிள், அப்பா ஓசிஎஃப்ல வேலை செய்கிறாரு. இது எங்கே போய் உருப்பிடுறது? அப்பா வேலை செய்கிறாரா, இவர் கல்யாணம் ஆகணுமா? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறாருன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும், உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். வயது சென்று ஆயிடுச்சு, 80 வயசு ஆகி போச்சு. எங்கேயா காலையில் கிளம்புறீங்கன்னு கேட்டால் ஆசாரிய வகுப்பு முறைமையின்படி தேவனுடைய சமூகத்தில் தூபம் காட்டுறதுக்கு சீட்டை வாங்கிட்டேன், நான் போய் செய்யணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் சகரியாட்ட எங்கே வச்சு பேசினாருன்னு கேட்டால் ஒர்க் ஜாபில், அங்கே ஒர்க் பிளேஸில் தான் வச்சு பேசியிருக்காரு ஆண்டவர். வீட்டில் தூங்கும்போது தரிசனம் காணலை. இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கே போகாமல் வீட்டிலே தரிசனம் கண்டுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் எங்கிட்ட வெளிப்படுத்துகிறார், தரிசனம் கொடுக்குறார். எங்கே உருண்டுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் படுக்கை விட்டு எழுமாமல் அப்படியே தூங்கு மூஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறாரா? இங்கே சகரியாட்ட தூங்கும்போது பேசலை. எங்கே பேசினார்? தூபம் காட்டிக்கிட்டு வேலை செய்யும் போது என்ன பண்ணாரா? கர்த்தர் பேசினாரா? நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர்! நம்முடைய தேவனே எப்படிப்பட்டவர்னா சுறுசுறுப்புள்ளவர். ஆமேன். அவர் தம்முடைய ஓங்கிய பொய்த்தினால் பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறார். அவர் சகலமும் செய்ய வல்லவர் என்று வாசிக்கிறோம். ஆமேன். அப்போ நம்முடைய தேவனை போல நாம் எப்படி இருக்கணும்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் அவர் ஓய்வை கொடுத்தார், அது ரொம்ப தேவை. ஆனால் ஓய்வுக்கு பிறகு திரும்ப என்ன பண்ணணும்? வேலைக்கு அமரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போய் நம்முடைய உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30-34 பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். ரொம்ப நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நீதிமொழிகள் 24 30-34. சோம்பேறியின் வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும் என்று வாசி. எவ்வளோ முக்கியம் இது! நம்முடைய கைகளை சோம்பலுக்கு ஒப்புக்கூடாமல் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்முடைய உத்தரவாதங்களை உணர்ந்து குடும்பம் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது என்னது? இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் துன்பம் எவ்வளவு நாசமோசம் வந்தால் கூட மனதை விட தளர விடாமல் தொடர்ந்து ஒன்றாக பயணிக்கணும். அதுதான் குடும்பம். சகரியா எலிசபெத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம் கமிட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உத்தரவாதத்தில் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உத்தரவாதத்தில் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். கடைசியாக 3வது ஒரு முக்கியமான ஒரு குணம் இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். 6ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் வசனம் கரெக்டாக போடுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகரியா எலிசபெத் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா,
they were companions in righteousness. நீதியிலே அல்லது நீதியாக நடப்பதிலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்தார்கள். நீதியாக நடப்பதிலே ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தாங்க. கம்பேனியன்ஸ் இன் ரைச்சஸ்னஸ். வேதம் சொல்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்படி ஒரு குடும்பம் இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வசனம் சொல்லுது, மனைவி மாத்திரம் நீதியாக இருந்தாங்க, புருஷன் அநீதிமானாக இருந்தார் அப்படி சொல்லலை. கணவன் மாத்திரம் தேவனுக்கு பயந்து இருந்தார், மனைவிக்கு தேவ பயமே இல்லை அப்படி சொல்லலை. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சாங்க. ரெண்டு பேரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரும் நீதியை நடப்பித்தாங்க. வாட் அ மேட்ச் இல்லையா? எவ்வளோ அருமையான ஒரு கப்பலாக இருந்திருக்காங்க பாருங்கள். இப்படி நம்முடைய குடும்பம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்கணும் இல்லையா? ரெண்டு பேரும் ஒருமிக்க நடந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மனமாக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தோட ஒரே வாழ்க்கை தரத்தோடு வாழுகிறாங்க. இன்னைக்கு சில குடும்பங்களை பார்க்கும்போது ஏன் வேதனை அப்படின்னு கேட்டால், அந்த மனைவி நல்ல ஜெபிக்கிறவளாக இருப்பாள், கர்த்தரை ரொம்ப தேடுறவளாக இருப்பாள், ரொம்ப கர்த்தருக்கு பயந்து நடப்பா. ஆனால் கணவன் பார்த்தீங்கன்னா குடிகாரனாக இருப்பார். அதில் விளைவு என்னன்னு கேட்டால், இந்த மனைவி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தன்னுடைய வயிற்றை கட்டி அவள் எவ்வளவுதான் அந்த குடும்பத்தை பராமரிக்கணும் பாதுகாக்கணும்னு அவள் ஆசையோட குடும்பத்தை நடத்தினாலும், இந்த ஒரு மனுஷனுடைய பொல்லாத ஆசையினால் வந்த வருமானம் எல்லாம் என்ன ஆகிடும்? ஒன்றும் இல்லாமல் நாசமாயிடும். சிலருக்கு சூதாடுற பழக்கம் இருக்கும். இப்போ இந்த சூதாட்டத்துக்கெல்லாம் முன்னால் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமாக போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல பந்தயம் வைப்பாங்க. இப்போ எல்லாமே ஏமாறுறது எங்கன்னு கேட்டால் அந்த கையில் இருக்கிற செல்ஃபோனில் தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் ஆன்லைன் ட்ரேடிங்னு போய் பல லட்சங்களை இழந்தவங்க இருக்கிறாங்க. அது ஏன் அந்த ஆசை வருதுன்னா, அது ஒரு பேராசை. 5000 போட்டால் 10,000 கிடைக்கும், 10,000 போட்டால் 1,00,000 கிடைக்கும். அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு அந்த பண ஆசைக்கும் பேராசைக்கும் பின்னால் ஒரு குடும்பம் போகும்போது, அது குடும்பத்தின் ஒரு நபர் போகும்போது அதனுடைய வேதனையை குடும்பம் முழுவதும் அனுபவிக்கிறாங்க. அந்த நஷ்டத்தை எல்லாரும் சுமக்க வேண்டியிருக்கு. அதனால குடும்பமே கடனாளிகளாக போயிடுறாங்க. அந்த குடும்பத்தில் ஒருவாங்க துன்மார்க்கத்துக்கு நேராக தங்கள் லைஃப்பை திருப்பும் போது அந்த வேதனையை குடும்பம் முழுவதும் என்ன பண்ணுது? சுமக்குது. சகரியா எலிசபெத் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் மட்டும் பக்தியாக இருந்தாங்கன்னு இல்லை, ரெண்டு பேரும் பயபக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க, ரெண்டு பேரும் நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க, ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயந்தாங்க, ரெண்டு பேரும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடும்பம் பராமரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, நம்முடைய குடும்பத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே உறுதி பூண்டு கொள்ளணும். நம்ம ரெண்டு பேருமே என்ன செய்வோம்னா, கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி நியமங்களின்படி உத்தமமாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருப்போம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வேண்டாம்? அநீதி வேண்டாம். உண்மையை பார்த்தா கர்த்தர் நம்மளை கணவன் மனைவியாக இணைச்சதுக்கு ஒரு நோக்கம் என்னென்னா, ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவணும். ஒருவருடைய குற்றங்கள் ஒருவர் வழுவும் போது, தவறு செய்யும் போது அந்த குற்றத்தை சுட்டி காட்டுறதுக்கு தான் கர்த்தர் ஒரு துணையை வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த உத்தரவாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் எல்லாவற்றிலேயும் தவறு செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம யாரும் பூரணர்கள் கிடையாது, அப்பழுக்கற்றவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில விழுகைகள், சறுக்கல்கள், சில பாவங்கள், சில பலவீனங்கள் வருது அப்படின்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு துணையாக இருக்கணும்னா, நீதியின் பாதையிலே நடத்துறதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் கண்காணிப்புள்ளவர்களாய், ஒருவர் விழும்போது இன்னொருவர் அவர்கள் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். ஒண்டியாக இருக்கிறவனுக்கு ஐயோ, அவன் விழுந்தால் அவனை தூக்கி விடுவதற்கு துணை இல்லையே. ரெண்டு பேராய் இருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவன் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். ஒரு கணவன் பலவீனப்படும் போது, விழும்போது, சறுக்கும் போது, வழி தப்பும் போது மனைவி உடனே என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். ஒரு மனைவி சறுக்கிறா, அவ வழுவுறா, அவ பலவீனப்படுறான்னு உடனே கணவன் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். அநீதியில் ரெண்டு பேரும் ஒன்றா போய் கலக்கக்கூடாது. நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை படிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கனியை நீ புசிக்காதன்னு சொன்னார். ஆனால் கணவன்டையும் கேட்காம, கணவன்டையும் சொல்லாமல், கணவனுக்கு தெரியாமல் இந்த அம்மா போய் என்ன பண்ணாங்க? தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டாங்க.
அதோட நின்ற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க உடனே நிர்வாணியாக மாறலை. ஏதும் சொல்லுது, இந்த மனைவி தேவன் விலக்கின கனியை எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க? கணவனுக்கு கொடுத்தாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கலாம்ல, இவளுக்கு தான் புத்தி இல்லாமல் போச்சு. அவராது என்ன சொல்லியிருக்கலாம், ஏமா கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீ போய் சாப்பிட்ருக்க, உனக்கு என்ன கொஞ்சம் அறிவு இல்லையா? நீ வா, நம்ம ஆண்டவர்கிட்ட போகலாம், மன்னிப்பு கேட்டு எப்படியா ஒப்புரவாகலாம், இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இவர் என்ன பண்ணாரா? மனைவி கொடுத்தாங்கன்னு இவர் வாங்கி சாப்பிட்டார். வேதம் சொல்லுது, அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்தில் வந்தது. உண்மை பார்த்தா இந்த அம்மா தான் வஞ்சிக்கப்பட்டது. ஆனால் எப்போ கீழ்ப்படியாமல் பூரணமாச்சுன்னு சொன்னால் 2 பேரும் ஒன்றா இணையும் போது, அனனியா சபீரா 2 பேரும் ஒரே நேரம் திட்டம் போடுறாங்க. எப்படி வஞ்சிக்கலாம், பரிசுத்தாவியோட பொய் சொல்லலாம். ஒருத்தர் பொய் சொல்கிறது ஓகே, பட் ஆனால் 2 பேருமே சேர்ந்து பொய் சொல்லணும்னு நினைக்கிறது தப்பு. ஒரு நாள் ஆகாப் என்கிறவன் பக்கத்தில் இருக்கிற அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் நாபோத் அவன் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தை பார்க்குறான். அதை தனக்கென்று கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ கேட்குறான், எனக்கு இந்த தோட்டத்தை கூட நான் வாங்கிக்கிறேன்னா நாபோத் சொல்லுகிறாரு, இல்லை இது என் மூதாதையருடைய சொத்து, அதை நான் கொடுக்க மாட்டேன், இது நாங்கள் பண்ட காலமாக நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் இதை வச்சுருக்கிறோம், நாங்கள் இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப மனசு துக்கம் அடைஞ்சு போய் வீட்டில் போய் ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டான். ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருந்தான். மனைவி வருகிறாள் யேசபேல். என்ன சொல்லியிருக்கலாம், என்னங்க என்ன பிரச்சனை, கொடுக்க மாட்டேன், நம்ம பக்கத்தில் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு. ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா? இவ்வளோ பெரிய ராஜா நீங்கள், நம்ம எங்கே வேணால் நிலம் வாங்கிக்கலாம், இந்த நாடே நம்மளுது தான், இதை போய் ஆசைப்பட்டு இருக்கீங்க, எழுமுங்க மிரட்டி இருந்தால் ஒழுங்காக எழுந்து உட்காந்து சாப்பிட்டுருப்பார். இந்தம்மா என்ன சொன்னாங்க, எழுந்து சாப்பிடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்தாங்க, ஆள் வைத்து அந்த நாபோத்தை கொலை செய்தாள். அந்த முடிவை பார்த்தா அந்த குடும்பத்துமே என்ன ஆயிடுச்சு, நாசமாக போனது இல்லையா, குடும்பமே சீரழிந்து போனது. ஏன்னா 2 பேர் உடன்படுறாங்க ஒரு தீமையை செய்யறதுக்கு. நான் சொல்லுவேன், குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சில புத்தீனங்கள் செய்வாங்க. தனித்தனியாக பார்த்தா நம்ம எல்லாருமே எல்லாத்துலேயும் குறைவுள்ளவர்கள் தானே. ஞானம் இல்லாமல் சிலது பேசிடுவாங்க, ஞானம் இல்லாமல் செய்வாங்க, சிலது வாழ்க்கையில் தவறுவாங்க, சறுக்குவாங்க. ஆனால் யார் இதுக்கு உதவி செய்யணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், விழுகிறவர்களை தூக்கி நிறுத்தி அவங்கள நீதியின் பாதையில் கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகள் நியமனப்படி குற்றமற்றவர்களாக என்னோட தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தார்கள் சொல்லும்போது கம்பேனியன்ஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபைத்தாங்க. 3 காரியம். முதலாவது கன்சிஸ்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப், உறவில் உறுதி உள்ளவர்களாய் ஸ்திரத்தன்மையாய் இருக்க வேண்டியது. 2வது கமிட்டட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய உத்தரவாதங்களில் நாம் நிலைத்திருப்பது அல்லது அதில் நாம் உறுதியாக இருப்பது. 3வது நீதியில் ஒருவரோடு ஒருவர் இசைந்திருப்பது. கர்த்தர் விதமாக நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்த தேவன் கிருபை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம் நாம, இன்னைக்கு இந்த சகரியாவை போல எலிசபெத்தை போல எங்க குடும்பம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இவ்விதமாக உத்தரவாதம் உள்ளவர்களாக, நீதியா நடக்கிறவர்களாக,
என்ன வந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைஞ்சு எசைஞ்சு ஒருமித்து நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் 2 கரங்களை உயர்த்தி அவன்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே, கிவ் மீ கிரேஸ் லார்ட், கிவ் மீ கிரேஸ். இவ்விதமாக என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு ஞானத்தை தருவார், நல்ல ஆலோசனை தருவார், கிருபைகளை தருவார், தயவுகளை தருவார். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் நமக்கு வேண்டிய ஹல்லேலூயா பலத்தை தருவார், ஆலோசனையை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வீடு இப்படி இருக்கட்டும், என் குடும்பம் இப்படி இருக்கட்டும், நான் இப்படி இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, ஒரு கணவனாக, மனைவியாக இவ்விதமாக என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி. விதமாக நாங்கள் கூடி உம்முடைய முகத்தை தேடுவதற்கு எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி. இயேசுவே, எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் இவ்விதமாக இருக்க கிருபை தார். எலிசபெத் சகரியாவை போல ஒருவரோடு ஒருவர் ஐக்கியத்திலே என்ன சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக இணைந்திருக்க கிருபை தார். ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் குற்றமற்றவர்களாய் நீதியாய் நடக்க கிருபை தார். உத்தரவாதங்களில் நாங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் செய்ய, எங்கள் குடும்பத்தை பராமரிக்க, சோம்பலிலிருந்து விடுதலை பெற்று சுறுசுறுப்பாக இருக்க கிருபை தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு பல நிலைகளை நீர் பேசியிருப்பீர் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை அப்படியே இங்கே விட்டுவிட்டு உதறி தள்ளிவிட்டு அசட்டை பண்ணிவிட்டு சென்று விடாதபடி செய்ய வேண்டிய மாற்றங்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவருடைய கிருபையை பெற்று ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரை தழைத்து எழும்ப, உம் நாம மகிமைப்பட, உம்முடைய சித்தம் நிறைவேற, உமக்காக மகிமையான வீடு கட்டப்பட கிருபை தாரும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகளெல்லாம் சந்தியும், நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்கும், பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.